நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம். எனது அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, என்றைக்குமே மூல திரிகோண ஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த மூல திரிகோண ஸ்தானத்தில் கும்பத்துக்கு என்றைக்குமே ஒரு இதுதான். என்னதான் நம்ம மிதுனம் சொன்னாலும், என்னதான் நம்ம கன்னி சொன்னாலும், கும்பம் என்றைக்குமே கும்பம் தான். சரிங்களா? இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, டெஃபினட்டாக சொல்கிறேங்க, உங்களுக்கு பெரிய உங்களோட ப்ளஸ்ஸே என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பிலீஃப் இருக்கணும். உழைப்பு, அறிவு, ரெண்டு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. சில பேர் உங்களுக்கு சொல்லுவாங்க செக்கு மாடுன்னு சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? இதுதான் உங்களோட ப்ளஸ்ஸு. அறிவு. மனசுக்கு ரொம்ப வேலை கொடுக்காதீங்க. மனசுக்கு வேலை கொடுக்க இதை லைஃப் டைமாக ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இதை ஃபஸ்ட் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. உழைப்புனாலையும் அறிவுனாலையும் உறுதியாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். மனசுக்கு வேலை நிறைய கொடுக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு உடலாலும் உள்ளத்தாலும் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரொம்ப கஷ்டம் வந்துடும். இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்தது, உங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே உங்களோட வாழ்க்கையில் வழிபாடுகளால் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும். இது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுங்கள். அதே மாதிரி கந்த கடவுளை பிடிக்கக்கூடிய அன்பர்கள், ஆஞ்சநேய சுவாமியை வணங்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் வெற்றி உறுதி. இதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது. இது இல்லாமல் மிகப்பெரிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய அமைப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தைரியமாக நீங்கள் எடுத்து போராடி சொத்துகள் வாங்குறதா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களில் வரும்போது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க இமோஷ்னலாக கனெக்ட் பண்ணுறாங்கன்றதுக்காக சொத்து வாங்காதீங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்டராக இருங்க. ஒரு கணக்கு பண்ணி வாங்குங்க. உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் வாங்கி வாழ்கிற வீடுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இத்தனை நாள் நான் வச்சுருப்பேன், இத்தனை வருஷம் கழித்து விற்றுருவேன். அச்சோ அவர் புரோக்கர் சொன்னார் அதுக்காக வாங்கினேன், இந்த ரியல் எஸ்டேட்காரர் சொன்னனால வாங்கினேன், இப்படிலாம் போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. சரியா? இந்த மாதிரி விஷயங்கள் முயற்சிகளால், கடுமையான முயற்சிகளால் வெற்றி உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். அதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது. எப்பயுமே சுகத்துக்குன்னா என்னத்தான் எந்திரிச்சு என்னத்தான் போய் சாம படுத்துப்போம் அப்படின்னு சொல்லாமல் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய செல்வங்கள் கிடைக்கும். இதை நீங்கள் 4வது பாயிண்ட்டாக தயவு செஞ்சு நினச்சிக்கோங்க. எப்பயுமே நீங்கள் உழைச்சிட்டே இருக்கணும். அறிவு சார்ந்த விஷயங்கள் செய்ய 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 உறுதியாக திண்ணமாக நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா சாபங்கள் நிறைந்த, அது பித்ரு சாபமாக இருக்கலாம், சஞ்சித கர்மா சாபமாக இருக்கலாம். இதனாலேயே உங்களுக்கு என்னதான் நீங்கள் இதாக இருந்தாலும், அறிவாளிகளாக இருந்தாலும், மனசு லெவலில் வீக்காகக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு வரும். இதில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அடுத்தது, எப்பயுமே கணவன் மனைவி விஷயங்களில் வரும்பொழுது, கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம், இதில் உங்களை ஓவர் ஷேடோ பண்ணுற மாதிரி ஃபீலிங் இருக்கும். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இவங்க ரொம்ப நம்மளை பண்ணுறாங்களோ, இவங்க நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அது தோணிகிட்டே இருக்கும். அது மாதிரி மேக்ஸிமம் நீங்கள் பார்ட்னர்ஷிப்பை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு எலி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருந்துக்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி யாராவது ஒருத்தவங்க பிளண்ட்டாக சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க கெட்டவங்களும் கிடையாது. பிளண்ட்டுனா என்ன, ஏங்க நீங்கள் பண்ணுற தப்புங்க அப்படின்னு சில பேர் பேசுவாங்க. அவங்க பேசுகிறாங்கன்னா அவங்க தப்பானவங்கன்னு நீங்களாக நினச்சிக்காதீங்க. அதே மாதிரி ஐயோ யூ ஆர் ஸோ ஸ்வீட் யூனோ, நீங்கள் ஐயோ இப்படி சூப்பராக இருக்கீங்க பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் மயங்காதீங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். எதுவுமே ரெண்டு பக்கமுமே தீர ஆராய்ச்சி, எப்பொருள் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதர். இவங்க ஏன் சிரிக்கிறான், இவன் ஏன் நம்மகிட்ட இவ்வளோ ஜாலராக போடுறான், இவன் எதுக்காக நம்மளை யூஸ் பண்ணுறான்னா என்னங்கிறத கொஞ்சம் புரிஞ்சு பண்ணினீங்கன்னா உங்களை அடிச்சிக்கவே முடியாதுங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே மறைந்த எதிரிகளால், அதே மாதிரி தவறாக நினைக்க வேணாம், மறைந்த உறவுகளால் அவமானப்படக்கூடிய ராசி கும்பராசி. அப்படிங்கும்போது இதெல்லாம் தெரியவா போகுது, அட இருக்கட்டும்ப்பா, இதில் என்னப்பா இருக்குது, இது என்னப்பா தப்பா அப்படின்னா, நல்லா திருப்பி சொல்கிறேன், எப்படி வேணால் வாழலான்னு ஒரு வாழ்க்கை இருக்குங்க. இப்படித்தான் வாழணும்னு சில வாழ்க்கை இருக்குது. இப்படித்தான் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுய ஒழுக்கத்துடன் வாழக்கூடிய கும்பராசி அன்பர்கள் சூப்பராக வாழ்வீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் யாருக்குங்க தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாங்க, லைஃப் ஃபஸ்ட்டு என்ஜாய்ங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இதிலேயே உங்களுக்கு தேவையில்லாத விரயங்கள் நிறைய போகும். அது உடலாலும் சரி எனர்ஜி லெவலும் சரி, இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்களில் போய் மாட்டிக்குவீங்க. அதுக்கப்புறம் ட்ராப்பில் போய் மாட்டிட்டேன், அஜிஜோ நம்ம மாட்டினோமே. இது தேவையில்லாத மன உளைச்சல்லாம் மாட்டிக்க வேண்டாம். அடுத்தது, உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த நிலைக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, செல்வத்தை அடைவீங்களா? 100% அடைவீங்க. நிறைய
திருப்பி சொல்கிறேன், உழைப்பாலும் அறிவாலும் லக் உங்களுக்கு வந்து சேரும். சில பேர்லாம் நீங்கள் சொல்லலாம், ஏங்க நல்லா கடுமையாக உழைச்சேங்க, ஆனால் எனக்கு ஒரு லக் வந்து திடீர்னு ஒரு லக் வந்ததுங்க, அந்த லக் வந்து என்னை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் வரும். இதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. குறிப்பாக நீங்கள் ஒரு வேளை ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, அதே மாதிரி யூடியூபராக இருக்கீங்க, அதே மாதிரி நீங்கள் இந்த டிசைனிங் சம்மந்தமாக இருக்கீங்க, துணி சம்மந்தமாக இருக்கீங்க, அதே ஃபேஷன் ஜுவல்லரி சம்மந்தமாக இருக்கீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கீங்க அப்படின்னா, மீடியா துறையில் இருக்கீங்க அப்படின்னா, திடீர்னு ஒரு பவுன்ஸ் பேக் வந்து ஒரு சில காலங்களில் உங்களுக்கு உறுதியாக வரும். அது இதோட டீட்டெயிலெலாம் வந்து உங்கள் சுயஜாதகத்தை இன்னும் பார்க்கும்போது நிறைய நன்மைகள் எந்த காலங்களில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கோவத்தினால அப்படின்றத விட பிடிவாதத்தினால சில பெரிய முடிவுகள் எடுத்து மாட்டிப்பீங்க. அப்புறம் ஏண்டா தேவையில்லாமல் பிடிவாதம் பிடிச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லக்கூடிய காரணத்தினாலேயே பெரிய பெரிய வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகளாக இருக்கலாம், அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், படிப்பு சம்மந்தமாக இருக்கலாம், கல்யாணம் சம்மந்தமாக இருக்கலாம், சில பெரிய முடிவுகள் எடுக்கும்போது பிடிவாதத்தினால் நான் பிடிச்ச முயலுக்கு 100 கால், ஆமாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கழிச்சு ஐயோ ஈகோ டச் ஆகுதே அப்படின்னு சொல்லி மாட்டிக்குவீங்க. ஸோ மொத்தத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த நிலை முன்னேற்றங்கள் உங்களுக்கு வரணும், அடுத்து நான் வந்து நல்லா வரணும் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு நம்ம முன்னாடியே சொன்ன அமைப்பு தான். வழிபாடுகளால் ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு மூலமாகவும், திருச்செந்தூர் முருகன் வழிபாடுகள் மூலமாகவும், கந்தக்கடவுள் அறுபடையில் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, மலை மேல் இருக்கும் முருகனோட வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு உறுதியாக திண்ணமாக நீங்கள் நினைத்ததை விட ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கு உங்களை உட்காத்தி வைக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது. தொழிலுக்கான சில ராசின்னு சொல்லும் போது சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம துலா ராசிக்கும் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கும்பராசி அன்பர்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கலாம். அதாவது டைவர்ஷன் இல்லாத கும்பராசி அன்பர்களுக்கு சொல்கிறேன், இதில் வந்து நீங்கள் உறுதியாக ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் வரும். அதே மாதிரி நல்ல என்ன சொல்கிறது, நம்மளை விட எளியவர்கள்னால் நம்ம 100 ரூபா காசு வச்சுருக்கோம், 10 ரூபா காசு இல்லாமல் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. சில பேர் இன்றைக்கும் ஒரு இதில் இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி விஷயங்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலமாக, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள் செய்வதன் மூலமாக மிகப்பெரிய செல்வமும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ராசி வந்து நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுங்கிறத மறந்துட வேண்டாம். அப்பா போதும்பா எனக்கு அடுத்த ஜென்மமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மனசு லெவலுக்கு எனது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் பட்ட உடலாலும் உள்ளத்தாலும் அவமானங்கள், அசிங்கங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்னால நொந்து போயிருப்பீங்க நிறைய விஷயங்கள். இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஞானத்தையும் கொடுத்துருக்கும், நிறைய ஒரு என்ன சொல்கிறதுனா வீரத்தையும் கொடுத்துருக்கும். அடுத்த ஜென்மம் வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். இதுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை வந்து யார் தருவாங்கன்னா, ஆஞ்சநேய சுவாமியும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால பைரவரோட ஆசீர்வாதமும், சிவசக்தி ஸ்வரூபமான வழிபாடுகள் உங்களுக்கு கர்ம வினையை குறைக்கும், இது வந்து நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு வேளை உங்களோட சுயஜாதகத்தை பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, எங்களுக்கு சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது, திருச்சியில் ஆஃபீஸ் இருக்குது, கோயம்புத்தூரில் ஆஃபீஸ் இருக்குது, அதே மாதிரி கோவில்பட்டியில் தென் மாவட்டங்களுக்காக நம்ம கோவில்பட்டியிலையும் அலுவலகம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஃபோன் கன்சல்டேஷன்ஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஆன்லைனில் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னாலும் ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸும் எடுத்துக்கலாம் நண்பர்களே. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நான் எப்போ ஃப்ரீ டைமாக இருக்கேன்னா நானே உங்களுக்கு ரிப்ளை தரேன் நண்பர்களே. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவ ஓம்.